ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் புதை. நேற்றுக்கு தான் மஞ்சரி அவர்கள் பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க. சொல்லப்போனால் கேப்டனாகவும் ஆகிட்டாங்க. கேப்டன் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ரூடாக வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. குறிப்பாக இன்றைக்கி முதல் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோலாம் பார்க்கும்போது மஞ்சரியோட வாய்ஸ் பயங்கர ஹை பிச்சில் இருந்திருக்கும். அது நேர்மையாக இருந்திருக்கலாம், இல்லை எதிர்மறையாக கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த கேப்டனுக்கு ஆப் வைக்கிற மாதிரி சில விஷயத்தை பிக் பாஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்றுக்கு தான் மஞ்சரி அவர்கள் கேப்டன் ஆனாங்க. கேப்டன் ஆன உடனே ஒரு புது ரூல்ஸை பிக் பாஸ் அவர்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது புது ரூல்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லேயும் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அது பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய மஞ்சரி மேலே அவ்வளோ தூரம் செம்ம காண்டில் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமாக ராணுவக்கிட்ட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அருண் கிட்ட சண்டை போட்டதாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக யார் குறை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான். அப்படி என்ன பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒருவேளை மஞ்சரியோட கேப்டன்ஷிப்பில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கப்படவே இல்லை, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 பேட்ச் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த 3 பேட்சில் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அந்த பேட்ச் நீங்கள் கழட்டலாம். அது ஒருவேளை சொல்லக்கூடிய விஷயங்கள் வேலிடாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பேட்சையும் பார்த்தீங்கன்னா கழட்டிடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்துக்குமரன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாப்புல. என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் கிட்ட நீங்கள் சண்டை போட்டதில் கூட ஓகே, ஆனால் அருண் கிட்டேயே போய் நீ மார்க் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி காமிச்சு ஒரு ப்ரோக் பண்ணுற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்ணீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கேப்டன்சிக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு பேட்சை கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கழட்டி விட்டாப்புல. இப்போ முத்துக்குமரன் வேலிடான பாயிண்ட்லாம் சொல்லி ஒரு பேட்ச் கழட்டிட்டாப்புல. இதுக்கப்புறம் யாரும் கழட்டலை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னொரு ஆள் வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய தங்கச்சி, அதாவது சாச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சேம் ரீசன் தான் சொல்கிறாங்க. ஒரு கேப்டனாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்துடக்கூடாது. எப்படி பார்த்தாலே ராணுவ அவர்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வராங்க அப்படிங்கிறது பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சின்ன விஷயத்தை போய் நீங்கள் பெருசாக்கி அது ஒரு பெரிய அளவில் சண்டைகள்லாம் போட்டு ஒரு பெருசாக பண்ணிட்டீங்க. இது கேப்டனுக்கான ஒரு பெரிய தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சாச்சனா அவர்கள் ஒரு பேட்ச் எடுக்கிறாங்க. அண்ட் ஒரே ஒரு பேட்ச் மட்டும் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பேட்ச் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கேப்டன் பதவியிலிருந்து விலகுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகுவாப்பில். ஸோ இது ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இதுக்காக பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் எப்படி முத்துக்குமரன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாச்சனா அவர்கள் விறுவிறுப்பாக இந்த விஷயத்தை தொடங்கியிருக்காங்களோ அதே மாதிரி எல்லாருமே தொடங்கி விளையாடினாங்க அப்படின்னா இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.